பதறான். ஐயோ அமாவாசை குறிச்சு கூட்டியாடா, அமாவாசை அவன் பலி கொடுத்தா அவன் தான் ஜெயிப்பான். பைத்தியக்காரன் ஏன்டா இப்படி பண்றீங்க, எதெல்லாம் பண்ணி என்கிட்ட வந்து நிக்கிறீங்க, நான் என்னடா பண்ணுவேன், சரி இதுக்கு நான் சொல்லிட்டு இவரே சூரியன் வச்சு நீ தான் அமாவாசை புது பஞ்சாயத்தை உண்டாக்கிட்டான். அந்த காலம் வரணும். கிருஷ்ணரே அமாவாசையை மாத்துறான்னா அப்ப எதை நம்பி இருக்கிறான். கிருஷ்ணன் நினைச்சா அமாவாசை பலி கொடுத்தாங்க, இவன் ஜெயிக்க வைக்க முடியாது பஞ்சபாண்டவர்கள. பதறான். ஐயோ அமாவாசை குறிச்சு கூட்டியாடா, அமாவாசை அவன் பலி கொடுத்தா அவன் தான் ஜெயிப்பான். பைத்தியக்காரன் ஏன்டா இப்படி பண்றீங்க, எதெல்லாம் பண்ணி என்கிட்ட வந்து நிக்கிறீங்க, நான் என்னடா பண்ணுவேன், சரி இதுக்கு நான் சொல்லிட்டு இவரே சூரியன் வச்சு நீ தான் அமாவாசை புது பஞ்சாயத்தை உண்டாக்கிட்டான். அது தனி பஞ்சாங்கம். அவங்கள பலி கொடுக்காம மாற்றிய பஞ்சாங்கம் வேற, இது பலிக்கெடுக்க பஞ்சாங்கம். அவங்கள பலி கொடுக்காம மாத்தல, அதுக்குரிய சூழ்நிலை அங்க மாத்தி கொடுக்கல. ஆனா இங்க டைம் மாத்தி பலி கொடுக்க விடுங்க, பலி கொடுத்து அமாவாசை சுட்டாங்க. அமாவாசை இவன் போய் பலி கொடுக்கணும்ல, அமாவாசை பலி கொடுத்தா துரியோதனை ஜெயிச்சுவாங்கல்ல. அது துரியோதனை பலி கொடுக்காம போடுறதுக்கு இவன் கிருஷ்ணன் அதை வேலை பண்ணிருக்கலாம்ல. பண்ணலாம். ஆனா அவன் அதை செய்யாம இங்க அமாவாசையை வந்து டைம் மாத்திட்டாங்க. காலத்தை மாத்த, காட்சியை மாத்த முடியாது. காட்சியை மாத்த முடியாது, காலத்தை மாத்த. காலத்தை மாத்திரம் அது மாதிரி. அத வல்லமே கடவுளுக்கு தான் உண்டு. கடவுள் அல்லது ஞானிக்கு தான். அது போதாயன அமாவாசைன்னு சொல்லிட்டு போய் அது அனுப்பிச்சு. எனக்கு இந்த சின்ன குழப்பம் என்னன்னா, மத்ததெல்லாமே இந்த சண்டையில இருந்து அந்த சூழ்நிலை விளையாடுறது எல்லாம் லாஜிக்கா இருந்த ஒரு சமாச்சாரம். கிருஷ்ணர் வந்து சூரியனையும் கந்தனையும் நேரா அப்படி வர வச்சுட்டாரு அப்படின்றது வந்து ஏத்துக்க முடியாம. அவரு வரவழைக்கல சார், அவர் தர்ப்பணம் கொடுத்தார். அவா 2 பேரும் பார்த்து பேசி வந்தாலே தவிர ஒரு நாளும் சூரிய சந்திரனை வரவழைக்கல. அவர் சித்தி பண்ணல, எதுவும் பண்ணல. அவங்க தர்ப்பணம் பண்ணாரு, அவங்க வந்துட்டாங்க. மனுஷனா வந்து அவங்க 2 பேரும் அவங்க வராங்க, அது அவங்களால முடியும். சூரிய சந்திரன் மனுஷனா வர முடியும், சூரியனா வர முடியும், மனுஷனா வர முடியாத. அது அவங்களுக்கு உண்டு, அந்த ஆற்றல் உண்டு. எல்லாமே ஜீவன்கள் தான், ஜீவனா மாற முடியும். ஒரு எலும்பு மனுஷனா மாறுது. ஒரு விட்டாளர் படம் பாத்துக்கிறீங்களா, ஒரு கரடி டக்குன்னு மனுஷனா மாறும், ஒரு மனுஷன் அப்படியே கரடியா மாறும். அவங்க நினைச்சா முடியும். சூரிய சந்திரன் தேவ லோகத்தை சேர்ந்தது, எந்த உருவத்தையும் எடுக்க முடியும். இவர் யாரையும் கூப்பிடலைங்க, தர்ப்பணம் பண்ணாரு. அவங்களுக்கு டவுட், ஏன்டா தர்ப்பணம் பண்றாரு, நாளைக்கு தானே, ஏன் இன்னைக்கே பண்றாரு, ஒருவேளை நீங்க தான் அமாவாசையை போய் கேட்பான், அவன்லாம் வந்து மாட்டான்ல தவிர இவர் யாரையும் வாங்க எந்த சித்து ஏமாத்த. ஒரு வேலை பண்ணாரு, அதே விஷயம் அவன் வராது. இவரு கண்ணுக்கு தான் தெரியும். சூரியனே உருவமா தெரியும். சூரிய பகவான் சொல்றாங்க, எல்லாத்துக்கும் உருவம் இருக்குது இல்ல. சூரியனும் சந்திரனும் கிருஷ்ணனை பார்த்து ஏமாந்து போய் அவன் எல்லாம் உருவத்து வரானுங்க. அவர் கண்ணுக்கு தெரியலானுங்க, வேற யாரு கண்ணுக்கு தெரியலாங்க. ஒண்ணு வேணாம், அவங்க 2 பேரும் பேசிக்காலும் போதும். அமாவாசை பார்த்தாலே சூரியனும் சந்திரனும் ஒரு நேர்கோட்டு வந்தாலே அமாவாசை தானே. அதான் வந்து பேசுறதா நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னதான் நம்ம காட்சிப்படுத்துறாரு. தர்ப்பணம் பண்ணும்போது அவன் 2 பேரும் ஒரு கோட்டில் வந்துட்டான் பேசுறதுக்காக. எங்கேயோ போயிருந்த அவன் நாளைக்கு வர வேண்டியவன், சூரியன் நேரம் வர வேண்டியவன், இன்னைக்கே சூரியன் நேரம் வந்து வாட் ஹேப்பன், கிருஷ்ணா இஸ் டூயிங், ஹி வில் நெவர் டு. அங்க ஒரு காலத்தை மாத்துறான். இங்க மாத்திரோட அங்க ஆட்டோமேட்டிக்கா அது மாறும், எல்லாம் மாறும். காலத்தை மாத்துங்க, காலத்தை மாத்துற சக்தி உங்ககிட்ட இருக்கு. காத்து மூச்சு காத்து இருக்கு, அதை கவனிச்சீங்களா மூளை வேலை செய்யும், பயங்கரமா வேலை செய்யும். படிப்பவர் மூச்சுல தான் மூளையினுடைய இயக்கம் அடங்கிடுது. பிராணன், மூளைக்கு போற பிராணன் மூச்சு வழியா தான் போகும். ஆக்சிஜன் உள்ள கொண்டு போதா, நுரையீரல் ரத்தத்தில் ஆக்சிஜனை கலக்குதா, அந்த ஆக்சிஜன் எடுத்து மூளைக்கு போதா, நுரையீரல் அந்த வேலையை செய்யறதுல அந்த காத்துல இருந்து ஆக்சிஜன் கிடைக்குமா நமக்கு? சொல்லுங்க. உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் எவ்வளவு இருந்து கையில வச்சாங்க, எவ்வளவு ஆக்சிஜன் லெவல் ஹாஸ்பிட்டல்? 97, 98. அது ஆக்சிஜன். அது குறைஞ்சாதான் பிரச்சனை. அது குறையது காரணம் வெளியில ஆக்சிஜன் இருக்காது, நுரையீரல் அந்த வேலையை செய்யாது. ஆக்சிஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், சப்ளை டு தி பிரெயின். இந்த பிரீத்திங் தான் முக்கியம். ஹார்ட்லாம் வந்து நல்ல ரத்தம் வெளியே அனுப்புற வேலை தான். கிட்னி கழிவு பொருள் வெளியே இருக்கு. நுரையீரல் மட்டுமே உயிர் சக்தி ஆகிய பிரணவத்தை உள்ள கொண்டு போய் ரத்தத்தில் சேர்த்து பாடி ஃபுல்லா அந்த ஆக்சிஜன் சப்ளை பண்ணக்கூடிய வேலை நுரையீரல். அதுதான் முக்கியம். அதுக்குதான் வாசியை முக்கியமா சொல்றேன்.